தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு நம்மை சோதனைகளில் வெற்றி பெறவும் இறை உறவில் உறுதி பெறவும் அழைக்கிறது. இன்றைய இறை வார்த்தையில் இயேசு அழகையின் சோதனைக்கு உள்ளாகிறார். அழகையின் சவால்களில் வெற்றியும் பெறுகிறார். நாமும் சோதனைக்கு உள்ளாகிறோம். பல வேளைகளில் சோதனை நமக்கு சோர்வினை தருகிறது. அவ்வேளையில் அழகை மட்டுமே முழு வெற்றி பெறுகின்றது. இயேசுவால் எப்படி சோதனையில் வெல்ல முடிந்தது? நம்மிடம் இருக்கின்ற உணர்வுகளில் சுயநலமும் ஆசைகளும் வெற்றி வரும்போது சோதனையில் தோல்வி அடைய நேரிடுகின்றது. இயேசு பசியுற்ற வேளையிலும் அழகை விரித்த உணவின் மீதான சோதனையில் இறைவார்த்தையின் சோதனையை வென்றார். தவக்காலத்தின் சிந்தனைகளும் ஜெபங்களும் நம்மை பக்குவமாக்க வேண்டும். அப்போது இறை உறவில் வலுப்படுவோம். இறை வார்த்தையினால் நல்வாழ்வு பெற திருப்பலியில் இணைவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஜேம்ஸ், பிரியா, ஜெனோ, ஜோஃபினா குடும்பத்திலே இறைவன் தொழில் முன்னேற்றத்திற்காக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குழந்தைகளுடைய படிப்பு நன்மையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அன்பு சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும் என்றும், இன்று 5வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜோஃபினாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த லூர்து சாமி, குழந்தை தெரசா, அந்தோணி சாமி, கிரகோரி அம்மாள், டெல்ஃபின், வில்வெட் மரிய, லூயிஸ், எலியாசு, ஜெசிஃபா, அலெக்ஸ் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்துராஜன், ரெஜிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெமிக்ஷா இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சிறிய புஷ்பம் அவர்களது 6வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பெரிய சாமி, சேசம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், நோய்கள் நீங்க வேண்டும் என்றும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும், குழந்தைகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். கயத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பகவதி அவர்களது அரசு வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்றும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும், பகவதி அவர்களது திருமண காரியத்தை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, தவக்காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த தவக்காலம் கடவுளுடைய அன்பை நாம் நிறைவாக சுவைக்கின்ற காலம். அந்த அன்பை சுவைப்பதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், நேர்மையாளர்களுக்கு நற்செயல் வழங்குகிறவர் நீரே. ஆகவே எங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்று நாங்கள் பாவ அறிக்கை செய்வோமாக. உமோடு
அவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மானிடர்களை எல்லாம் நேசிக்கும் அன்பான இறைவன் மாசின்றி வாழ்ந்து தன் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று மகிழ ஆசீர்வதிக்கிறார். வாழ்வின் ஒவ்வொரு படிகளும் கடவுளுடைய பராமரிப்பின் அடையாளங்கள். இஸ்ரேல் மக்களின் துன்ப கதறல்களை கவனத்தில் கொண்டு மாபெரும் அருஞ்செயல்கள் கானான் நாட்டிற்கு அழைத்து செல்கின்றார். தன்னுடைய படிப்பினைகளை கற்றுத் தருபவரான இஸ்ரேலின் எல்லாமுமான இறைவன் உரைத்திடும் வார்த்தைகளை கேட்போம். முதல் வாசகம். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இனத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 4 தொடங்கி 10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர். கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. மனிதர்கள் மத்தியில் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அனைத்திற்கும் மேலான இறைவனின் பார்வையில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கும் அவரை நோக்கி மன்றாடுகின்ற அனைவருக்குமே தன்னை வெளிப்படுத்தும் இறைவனாக இருக்கின்றார். நாம் அனைவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு மீட்படைய வேண்டும் என்பதே இறை நோக்கமாக இருக்கிறது. அதுவே நமது ஆவலாக கொண்டு இறைவார்த்தையில் இனிமை பெறுவோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவில் விசுவாசிகளுடைய விசுவாச அறிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 8 முதல் 13 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 8 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 4வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது.
அதனால் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையதாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. சோதனைகள் என்பது அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு குழப்பமான சூழல் என்று சொல்லலாம். தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்று குறித்து குழம்பாமல் நாம் இருந்ததில்லை. ஆகவே சோதனை, குழப்பம் என்பது அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒரு சவால். இந்த சவாலை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நற்செய்தி வாசகம், முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், இந்த மூன்றையும் ஆழமான முறையிலே நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் ஒரு நேர்கோட்டிலே ஒரு உண்மை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய மன உறுதி அங்கே சோதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனை தெளிவு அங்கே சோதிக்கப்பட்டது. என்ன சிந்தனை தெளிவு இயேசுவுக்கு இருந்ததா இல்லையா? எத்தகைய மன உறுதி இயேசுவுக்கு இருந்ததா இல்லையா? அதனால் இந்த சோதனைகளை வெற்றி பெற்றார் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த மூன்று சோதனைகளையும் அப்படியே உள்ளே நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, முதல் சோதனையாக சொல்லப்படுவது 40 நாள் இயேசு உண்ணான் நோன்பிருந்தார். உண்ணவும் இல்லை, அவர் தண்ணீர் அருந்தவும் இல்லை. ஆகவே அவர் பசியுற்றார். 40 நாள் சாப்பிடாமல் கிடந்தால் எப்படி பசிக்கும்? ஆகவே சாத்தான் என்ன சொல்லுகிறது என்றால், நல்லது, உன் கையில் ஒரு சக்தி இருக்கிறது, உனக்கு ஒரு வழி இருக்கிறது, யூ ஹாவ் அ பவர், அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த கல்லை அப்பமாய் மாற்றுகின்ற அதிகாரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, பசியில் இருக்கிற ஒருவர் ஒரு கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடுதல் என்ன தவறு? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு பலுகியவருக்கு, இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க தெரிந்தவருக்கு, பெரிய பெரிய நோய்களை குணமாக்க தெரிந்தவருக்கு இந்த கல்லை அப்பமாக மாற்ற முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். சாப்பிட்டு பசியாறலாமா இல்லையா? தாராளமாக சாப்பிட்டால் பசியாறத்தான் செய்யும். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அதை செய்யவில்லை? இரண்டாவது, சரி, உன் அதிகாரம்தான் நீ பயன்படுத்தவில்லை, என் அதிகாரத்தை பார். எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாடு நகரமெல்லாம் என்னுடைய அதிகாரத்திற்குள் இருக்கிறது. நீ என்னை வணங்கினால் போதும், நீ எனக்கு சரண்டரானால் போதும், நான் இவற்றை உனக்கு தருகிறேன். ஏன் உனக்கு வேண்டும்? இயேசு என்பவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? இறை ஆட்சியை பரப்புவதற்காக வந்தார். இறை ஆட்சி என்பது என்ன? மக்கள் கூட்டம். இந்த மக்கள் சமூகம்
உனக்கு வேண்டும் என்று சொன்னால் நீ அரசனாக இருக்க வேண்டாம். எனவே இந்த அரசுகளை பார், நான் உனக்கு தந்து விடுகிறேன். மன்னன் கட்டளை கொடுத்தால் அந்த கட்டளை நாடு முழுவதும் செல்லும். ஆகவே இறையாட்சி இப்படித்தான் இருக்கும் என்று நீ சாசனம் வரையலாம், சட்டம் இயற்றலாம். அந்த அதிகாரம் உனக்கு இருந்தால் எல்லா மக்களும் அதற்கு கீழ் இருப்பார்கள். ரிக்கார்டிக்கலாக இவர் இந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு எழுதியாச்சுன்னா அவர் அந்த மதத்தை சார்ந்தவர், அவ்வளவுதானே. நமது தற்போது நாட்டிலும் அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ நடக்கிற ஒன்று அல்ல, தினம் தினம் நடக்கின்ற ஒன்று. 2 பேருக்கு இடையில் கல்யாணம் முடித்து வைத்து விட்டால் அவர்கள் கணவன் மனைவி, அவ்வளோதான் சட்டம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவர் இன்னாருடைய மகன் அல்லது மகள், அவ்வளோதான். அந்த பெற்றோர் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். எழுத்து பிரியமானவர்களே, எல்லா இடங்களுக்கும் இது பொருந்தும். அப்படி என்றால் இந்த அதிகாரத்தை நீ பெற்று இறையாட்சி என்று போர்டு வைத்து விடு. இறையாட்சியின் தலைவன் என்று நீ இருந்து கொள். உனக்கு கீழ் இருப்பவர்கள் இறையாட்சியின் மக்கள். எளிய வழி, முடிந்தது. எதற்கு நீ ஏதேதோ செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும், துயரங்களை சந்திக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும்? உனக்கு நான் வழி வைத்திருக்கிறேன். இதில் என்ன தவறு? இயேசு கிறிஸ்து இறையாட்சியை பரப்ப வந்தவரா இல்லையா? ஆமாம். இறையாட்சியின் மக்கள் எல்லோரும் என்னிடம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா இல்லையா? ஆமாம். அப்படி என்றால் இதை பெற்றுக்கொள்ள வேண்டியது தானே. ஏன் பெற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல்? 3வது யோசித்து பாருங்கள். மேலிருந்து கீழே குதி. ஏன் குதிக்கணும்? எப்பா நீதாம்பா 2 வசனம் நான் சொன்னேன், 2 காரியத்துக்கும் பைபிளில் இருந்து ஒரு கொட்டேஷன் காட்டினாய், ரைட்டு. உனக்கு பைபிள் தெரியும், ஆகவே பைபிளில் இருந்தே ஒன்றை உனக்கு சொல்லுகிறேன். இதோ மேலிருந்து நீ கீழே குதி. உன் கால்கள் கல்லில் மோதாதபடி தன்னுடைய தூதர்களை கொண்டு கடவுள் தாங்கிக் கொள்வார். நீ கொடுத்த திருப்பாடலில் இருக்கிறது. அதை செய்தால் என்ன? எதையாவது ஒன்றை செய். ஏதாவது ஒரு காரியத்தை நீ முடி. நீ தவம் செய்தவன், வலிமை படைத்தவன் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நான் திறமைசாலி என்று நிரூபிப்பதற்காக, நான் அதிர்ஷ்டசாலி என்று நிரூபிப்பதற்காக, நான் அதிகாரம் படைத்தவன் என்று நிரூபிப்பதற்காக, அல்லது சுற்றி இருப்பவர்களிடம் நான் வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்கிறேன் என்று நிரூபிப்பதற்காக நம்முடைய ஆற்றல், வல்லமை, சிந்தனை அனைத்தையும் செலவழிக்கிற மனிதர்கள் நாம். ஏன் வீடு கட்டுகிறீர்கள்? 4 பேர் மதிக்கணும்ல. ஏன் இவ்வளோ பெரிய அல்லது நகை அல்லது ஒரு ஆடம்பர காரியம், ஒரு திருமண காரியமோ ஏதோ ஒன்றோ பெரிய ஆடம்பரமாக அல்லது ஏதோ ஒரு சக்ஸஸ், வெற்றியில் கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடுகிறோம்? என்ன காரணம்? எல்லாருக்கும் தெரியணும்ல. 4 பேர் மதிக்கணும், 4 பேர் என்னை பற்றி பெருமையாக பேசணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாதித்து விட்டேன். பிரியமானவர்களே, நல்லா யோசித்து பாருங்களேன். பிறருக்காக, பிறர் நம்மை உயர்த்தி பார்ப்பதற்காக நான் அப்படிப்பட்டவர்தான், அந்த தகுதியும் திறமையும் ஆற்றலும் அழகும் அறிவும் படிப்பும் சட்டமும் அதிகாரமும் வல்லமையும் பணமும் பலமும் என்னிடம் இருக்கிறது, ஐ ஷுட் ப்ரூவ் இட். யாருக்கு? அதுதான் இங்கே. பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்முடைய ஆன்மீக ஆற்றல், நம்முடைய உள்ளார்ந்த சக்தி ஒவ்வொரு நாளும் நமக்கு செலவாகி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சோதனைகளில் ஏன் இயேசு இதை சோதனை என்று சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, முதல் பகுதியை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், சோதனை என்பது குழப்பம், சோதனை என்பது உறுதியற்ற நிலை. அப்படி குழப்பத்திலும் உறுதியற்ற நிலையிலும் இருக்கிறவர் சோதிக்கப்படுகிறவர் ஆகிறார். ஒரு குழந்தை தேர்வு எழுத வேண்டும், படித்து தேர்வு எழுதுகிறார், மதிப்பெண்கள் ஒருபோல் இருக்கிறது. இன்னொருவர் பக்கத்தில் இருந்து பார்த்து எழுதுகிறார், பிட்டடிக்கிறார், அவருடைய மதிப்பெண் கூடுகிறது. இப்போது இந்த படித்து தேர்வு எழுதியவருக்கு ஒரு குழப்பமான, ஒரு சஞ்சலமான சூழல் வருகிறது. நானும் அதுபோல் செய்ய வேண்டுமா வேண்டாமா? அதுதான் வெற்றியை தருகிறது என்றால், நான் வந்த வழி எனக்கு நிறைவு தரவில்லை, உயர்வு தரவில்லை, வெற்றி தரவில்லை என்றால், ஒருவேளை இந்த வழி தவறோ அந்த வழிதான் சரியோ? ஒரு சிந்தனை முளைக்கிறது. இது ஒரு பள்ளி படிப்பு என்பதில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களுக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்கெல்லாம் இந்த உலகத்திலே கொண்டாடப்படுகின்ற வெற்றியும் உயர்வும் இருக்கிறதோ
அதற்கு கீழ் இருக்கிற வழிமுறைகள் நமக்கு உகந்ததாய் இல்லை என்றாலும் அந்த வழிமுறைகளில் வாழ்ந்தால் என்ன, அவற்றை கடைபிடித்தால் என்ன என்கின்ற ஒரு குழப்பம் வருகிற பொழுதுதான் நாம் அதை சோதனை என்று சொல்லுகிறோம். ஃபாதர், ரொம்ப சோதனையாக இருக்குது. என்ன சோதனையாக இருக்கிறது? நான் இதை செய்தேன், ஆனால் எனக்கு இது வெற்றியாக அமையவில்லை. அதனால் என்ன? ஒருவேளை இப்படி செய்தால் என்ன, இன்னொரு முறையில் இன்னொரு வழியில் நான் பயணப்பட்டால் என்ன என்கின்ற ஒரு குழப்பம் எனக்குள் இருக்கிறது. நீங்கள் தெளிவு கொடுங்கள். எனவே சோதனையை வெற்றி கொள்வதற்கு முதலில் நமக்கு தேவைப்படுவது தெளிவு வேண்டுமென்றால் அடிப்படையான இந்த இறைவனை பற்றி, இறைமையை பற்றி நமக்கு ஒரு அறிவு தெளிவு இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 சோதனைகளும் விவிலியத்தை சொல்லுகிறார். எப்பா, பைபிளில் எனக்கு ஆண்டவர் இப்படித்தான் சொல்லுகிறார், இறை வார்த்தை எனக்கு இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தான் சொல்லுகிறான், இறை வார்த்தை அப்படியா கொடுக்கப்பட்டிருக்கிறது? சரி, இறை வார்த்தையவே உனக்கு சொல்லுகிறேனே. எனவேதான் 3வது இறை வார்த்தையை கொண்டு வருகிறார். எனவே இறை வார்த்தை தெரியவில்லை என்றால், இறை சித்தம் நமக்கு தெரியவில்லை என்றால், தெளிவாக தெரிந்திருக்கவில்லை என்றால் நாம் சோதனைகளில் வெற்றி பெற முடியாது. 2வது, அந்த சோதனைகளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தெரிந்த இறை சித்தம், இறை ஞானம், இறை வார்த்தை, நாம் அதில் உறுதியோடு இருக்க வேண்டும். 2வது, உறுதிப்பாடு என்பது முக்கியம். பாறை மீது வீட்டை கட்டி அறிவாளிக்கு யார் ஒப்பாவான்? உறுதியோடு இருக்கிறவன், தெரிந்ததில் தெளிந்ததில் உறுதியோடு இருக்கிறவன். பிரியமானவர்களே, நாம் இதை விவிலியத்தில் பல கதாபாத்திரங்களில் பார்க்கலாம். அன்னை மரியாள், அவருக்கு அடிப்படை உருவாக்கப்படுகிறது கடவுளை பற்றி. இது கடவுளால் எல்லாம் இயலும், உனக்கு குழந்தை இல்லை, ஆனால் தூய ஆவியால் நீ குழந்தை பெற்றெடுக்க போகிறாய். இதோ எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை, அவருக்கு வயதான காலத்திலே இனி யாராலும் முடியாது, உலகத்தில் எந்த மருத்துவரும் இப்படி ஒரு சாதனையை செய்ய முடியாது என்கின்ற பொழுது கூட ஆண்டவராகிய கடவுள் எலிசபெத்து வயதான காலத்திலே இதோ அவருக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கடவுளால் இயலாத காரியம் எதுவும் இல்லை. இந்த கடவுளால் இயலாத காரியம் என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு குழந்தை எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும், மீண்டும் எருசலேமுக்கு வர வேண்டும். அங்கே சிலுவைகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. இயேசுவை பித்து பிடித்தவன் என்றும் பேய் பிடித்தவன் என்றும் இதோ மக்கள் கூட்டம் அவன் பைத்தியக்காரனாய் அலைகிறான் என்றும் சொல்லுகிறார்கள். அன்னை மரியாளை யோசித்து பாருங்கள், எத்துணை தெளிவு! அந்த தெளிவின் உச்சம்தான் சிலுவை பாதையிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுது கூட அன்னை மரியாளும் அந்த பயணத்தில் உடன் வந்தார். அந்த அம்மா கூட வரணும்னு அவசியம் இல்லை, சிலுவை சுமக்க போகிறது இயேசு தானே. அன்னை மரியாளுக்கு என்ன வேலை? அவளின் பயணம், அன்னையின் பயணம், மீட்பின் பயணத்திலே அன்னை படைத்த உறுதி. என்ன உறுதி? இதுதான் வழி, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது, இறை சித்தம் என்றும் இறை ஞானம் என்றும் இறை வார்த்தை என்றும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஆண்டவரை அறிந்து கொண்டார், கிளம்பி வாழ்னார், வந்தாச்சு. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடல் வழி மணல்களைப் போலவும் உனக்கு பிள்ளை கிடைக்கும்னாரு, சந்தோஷம். ஒரே ஒரு குழந்தை 100வது வயதில் முடிந்தது. பிரியமானவர்களே, அந்த குழந்தையும் பலி கொடுத்துட்டு போகிறோம். உறுதி, தெளிந்ததில் உறுதி, இறையை அறிந்ததில் உறுதி. பிரியமானவர்களே, உறுதிப்பாடு இல்லாத மனிதர்கள் சோதனையில் வெற்றி கொள்ள முடியாது. ஃபர்ம் அண்ட் ஸ்டாம், அவ்வளோதான், அப்படித்தான், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதுதான் எனக்கு அமைந்தது, அதுதான் இறைவனின் திட்டம், அதுதான் இறைவனின் சித்தம், நான் இறைவனை அறிந்திருக்கிறேன். 2வது வாசகத்தில் அதை நமக்கு சிறப்பான முறையிலே பவுல் ரோமியருக்கு எழுதின கடிதத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். நீ அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் என்று நீ ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அந்த வார்த்தையிலே உறுதியாயிரு, நிலைத்திரு, கடைசி வரை பிடித்து கொண்டே இரு. 3வது முக்கியமானது, இந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, நம்பிக்கை, உறுதியோடு இருத்தல். என்ன உறுதியில் இருக்கிறோம்? இறுதி வெற்றி உண்டு. இயேசுவே, நீங்கள் சிலுவையை சுமந்துட்டீங்க, இறையாட்சி கொடுக்க வந்தீங்க, இப்போ சிலுவையில் நீங்கள் சாக போகிறீங்க. செத்த பிறகு என்ன வெற்றி? முடிஞ்சிச்சு இல்லை? எல்லோரும் அதைத்தான் சொன்னார்கள், சுற்றி வேடிக்கை பார்த்தவர்கள். இதோ முடிந்தது. அன்னை மரியே, நீ உன் பிள்ளையை இறைமகன் என்று சொல்லி வளர்த்தாய், எங்களுக்கும் போதித்தாய் இறைமகன் என்று, எனக்கு பிறந்திருப்பது யாக்கோபின் வாரிசு என்று நீ சொல்லி கொண்டிருந்தாய்.
உன் பிள்ளை சிலுவையில் தொங்குறானே, செத்து போனானே, இறந்து போனானே, பிறகு எப்படி நீ கண்ட கனவு பலிக்கிறது, உன் வாழ்க்கை எப்படி ஜெயிக்கிறது? யுவர் அ ஃபெயிலியர். அல்லது பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு ஆண்டவர் ஒரு தெளிவு கொடுத்தார், இதோ நீ உயர்த்தப்படுவாய், உன்னை சுற்றி கட்டுகள் விழும். கடவுள் கொடுத்தார் தெளிவு. யோசேப்பும் நம்பினார், உறுதியோடு இருந்தார். என்ன உறுதி? கடவுள் அதை செய்வார். ஆனால் நடந்து போன பாதையிலெல்லாம் அதற்கான அறிகுறிகளே இல்லையே. கடவுள் கொடுத்த வழியில், கடவுள் கொடுத்த வாக்கில், கடவுள் எனக்கு சொல்லியிருக்கிற கட்டளைகளின்படி வாழ்கிற பொழுது எந்த அறிகுறியும் இல்லை. எகிப்திற்கு வந்தேன், சரி, எகிப்தில் என்ன ஆனேன்? சிறையில் அடைக்கப்பட்டேன். எகிப்திலும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு என் சகோதரர்கள் யூதா நாட்டில் இருக்கிறார்கள், நானோ எகிப்து நாட்டிற்கு வந்துவிட்டேன், இங்கேயும் சிறையில் இருக்கிறேன். எங்கோ இருப்பவர்கள் இங்கு வந்து என் பாதம் எப்படி பணிவார்கள்? சரி, இந்த நாட்டிலே நான் அரசனாய் இருந்தால் சரி, நானோ ஆண்டியாய் மட்டுமல்ல, அடிமையாய் இருக்கிறேன், பிச்சைக்காரனாய் மட்டுமல்ல, சிறையில் இருக்கிறேன். யோசித்து பார்க்கணும் அந்த யோசேப்பின் நிலை எப்படி நடக்கும். ஆனாலும் அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார், உறுதியோடு இருக்கிறார். அவர் தன் நிலையிலிருந்து, இறைவன் கொடுத்த வாக்கிலிருந்து, கட்டளையிலிருந்து பிறளவே இல்லை, பிடித்தபடியிலேயே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை செய்தார் சாத்தானிடம். நீ கொடுக்கிற அரசு வேண்டாம், நீ சொல்லுகிறபடி கல்லை அப்பமாய் மாற்ற வேண்டாம், இதோ இங்கே நான் மேலிருந்து கீழே குதிக்க வேண்டாம். பிறகு என்னதான் செய்யணும்? மூன்றே மூன்று தான். சிந்தனையில் தெளிவு, தெளிந்த சிந்தனையில் உறுதி. நம்பிக்கை என்றால் அதாவது கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இல்லை, நம்பிக்கை ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஃபெய்த்து? இறுதி எது என்று எனக்கு காட்டப்படவில்லை, ஆனால் ஆண்டவர் சொன்ன காரணத்தினால் அந்த இறுதி ஆசீர்வாதத்தின் இறுதியாகத்தான் எனக்கு உண்டு. ஏனெனில் வாக்கு கொடுத்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனக்கு அவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், என்ன வழி கொடுத்திருக்கிறார், இந்த வழியில் நீ நடந்து வா, இந்த வாக்கின்படி நீ நடந்து வா, உனக்கான வெற்றி வாகை, உனக்கான மீட்பு, உனக்கான உயர்வு நான் தருகிறேன், என்னுடைய கடமை, என்னுடைய பணி என்று சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, இப்போது இந்த 3 வாசக அல்லது 3 இந்த சோதனைகளையும் பாருங்கள். கல்லை அப்பமாக மாற்றுவது தவறா சரியா என்பதற்கு முன்னால் அதை இயேசு செய்திருந்தால் என்ன பாவத்தை செய்திருப்பார்? அவரால் முடியுமா முடியாதா என்றால் முடியும். அப்படி என்றால் ஏன் செய்யவில்லை? செய்தால் என்ன தவறு? பசி போக்குதல் தவறா? இல்லை. பிறகு இந்த கல்லை அப்பமாக மாற்றுவதில் என்ன தவறு? பிரியமானவர்களே, ஒருவர் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தார்கள், அதை செய்து விட்டார். எல்லாம் செய்து முடித்த பிறகு அதை இறுதியாக அந்த டெஸ்டிங் எல்லாம் முடிந்து இப்போ அதை சோதனைக்கு உள்ளே கொண்டு வர வேண்டும். அதே ஒரு சூழலில் தான் பழைய ஏற்பாட்டிலே மோயிசனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏதோ பாலைவனத்தில் கொண்டு வந்து சேர்த்தாகிவிட்டது. கடவுள் சொன்னார், மோயிசன் கொண்டு வந்து விட்டார். இப்போ இந்த பாலைவனத்திலே மக்களுக்கு தண்ணீர் இல்லை. அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? கடவுளை நோக்கி ஜெபித்தால் வானத்தை ஆண்டவர் திறப்பார், மழை பொழியும். யோவா காலத்தில் 40 இரவு 40 பகல் மழை பெய்தது போல இதோ மோயிசனின் ஜெபத்தினால் வானம் திறக்கப்படும், மேலிருந்து நீர் பொழியப்படும், பாலைவனத்திலே ஆண்டவர் தன்னுடைய தாகங்களை தீர்ப்பார் என்று நினைத்தார்கள், ஜெபித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், தம்பி அந்த பாறையை தட்டு, அந்த பாறையிலிருந்து உனக்கு தண்ணீர் வரும். பிரியமானவர்களே, கல்லை அப்பமாக மாற்று, பாறையை தட்டு, தண்ணீர் வரும். மோயிசனுக்கு பாறையை தட்டினார். அதுதான் அவருடைய சோதனையில் விழுந்த இடம். ஏன் அவர் கானான் நாட்டுக்குள்ளே போகலைன்னா பாறையை 2 தடவை தட்டுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எவ்வளவு நம்பிக்கை குறைவு, உனக்கு எவ்வளவு சந்தேகம், நீ எவ்வளவு குழப்பத்தில் இருக்க. வானத்திலிருந்து தான் மழை வரணும்னு இல்லை, பாறையிலிருந்து நான் தண்ணி வரும்னா நீ சும்மா தட்ட வேண்டியதானே. பிரியமானவர்களே, இவர் என்னமோ பாறையில் தட்டினால் எப்படி தண்ணீர் வரும் என்கின்ற அரைகுறை புத்தியோடும், அரைகுறை தெளிவோடும், அரைகுறை சிந்தனையோடும், உறுதியற்ற தன்மையோடும், குழப்பத்தோடும், நம்பிக்கையற்ற புத்தியோடும் பாறையை 2 முறை தட்டுகிறார். இப்போ இயேசு 40 இரவு 40 பகல் ஆற்றல் பெற்றுவிட்டார், சக்தி பெற்றுவிட்டார். அவருடைய சக்தியை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை யாருக்கும். அவருக்கு தெரிந்திருக்கிறது. அந்த தெளிவில் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர நாம் நிரூபித்து காட்டினால் என்ன? சாதாரண தான் சொல்கிறான், நீ கல்லை அப்பமா மாத்த,
40 நாள் ஆற்றல் பெற்றாயல்ல, இதை ஏன் நீ சோதித்து பார்க்கக்கூடாது? சோதித்து பார்த்தாச்சுனாலே அங்கே இன்னும் தெளிவில்லைன்னு அர்த்தம். நீங்கள் போய்கிட்டு இருக்கிற பாதையிலிருந்து மாற வேண்டும் என்று, உங்களுடைய அந்த ஆண்டவரின் ஆசீர்வாதம் கொடுத்த வாக்கிலிருந்து மாற வேண்டும் என்று இந்த பையனை ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம். அவன் நம்ம ஏன் படிக்கணும், நம்மளும் ஏன் அவனை மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டா என்னன்னு ஒரு சின்ன சிந்தனை வந்தாலே முடிந்தது. இரண்டாவது அதைத்தான், இதோ இந்த இறை சமூகத்தை அல்லது இந்த மக்களை உனக்கு தருகிறேன், நீ தந்துருவ. நானும் ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே அரசியல், ஒரே இதுன்னு எல்லாம் எழுதிடுவேன். ஆனால் உள்ளே இருக்கிறவன் எவனும் அதை பின்பற்ற போகிறது இல்லையே. கிறிஸ்தவர்கள்னு பேர் வாங்கினா பத்தாது, கிறிஸ்தவர்கள் என்று நம்ம பங்கு என்று அல்லது ஏதோ ஒரு தலைப்பு வைத்து விட்டால் போதாது. கணவன் மனைவின்னு சட்டப்படி பேப்பரில் எழுதுனா பத்தாது. கணவன் மனைவியாக இருக்காங்களா? அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த கருணை, அந்த மன்னிப்பு, அந்த ஏற்றுக்கொள்ளுதல், அந்த 2 பேராக நான் இல்லை, ஒரே நபராக, ஒரே உயிராக, ஒரே இமோஷனாக மாறிவிட்டோம் என்று சொல்லுகிறோமா? குடும்பம் பேர் வச்சாச்சு, இது இன்னார் குடும்பம், இதோ இவர் கணவன் மனைவி, இவர்களுக்கு பிள்ளைகள். குடும்பம்னா என்ன? அங்கே பகிர்வு இருக்க வேண்டும், அங்கே பாசம் நிலைத்து இருக்க வேண்டும், அங்கே அந்த அன்பு பொங்கி பெருக வேண்டும். அந்த அன்பு பொங்கி பெருகவில்லை, பாசம் இல்லை, உறவில்லை, பகிர்வில்லை. ஆனால் குடும்பம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்படின்னு நீங்கள் எழுதுனா அது குடும்பமா? இறையாட்சி என்பது பெயர் அல்ல. நீ சாத்தான் எனக்கு கொடுக்க போகிற அரசுக்கு நான் தலைவனாகி விட்டு எழுதுவதல்ல. இது நான் செய்ய வேண்டியது. என்ன செய்ய வேண்டியது? சீடர்களை அழைக்கணும், அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும், இந்தா 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 இந்தான்னு சொல்லணும். பிறகு அவன் வாங்கணும், அவன் உள்வாங்கி தீ ஏற்றி ஒவ்வொருத்தருக்காக கொண்டு போய் கொடுக்கணும். கொண்டு போய் கொடுத்த இடத்துல புரியுமோ புரியாதோ, தெரியுமோ தெரியாதோ, எத்தனை பேரை கொல்ல போகிறாங்களோ தெரியாது, எத்தனை பேரை சிலுவையில் அறைய போகிறாங்களோ தெரியாது, எத்தனை பேரை உயிரோடு எரிக்க போகிறாங்களோ தெரியாது. ஆனால் அத்தனையிலும் அவர்கள் உறுதியோடு. பிரியமானவர்களே, விவிலியம் உண்மையா பொய்யான்னு சோதித்து பார்ப்பதற்கு நீங்களும் நானும் யாரு? ஆண்டவர் கொடுத்தார், கொடுத்தது சரி, எனவே தான் மேலிருந்து கீழே குதி என்கிற பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார், கடவுளை சோதியாதே. வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அந்த வார்த்தையின்படி வாழ்கிறேன், நான் மீட்கப்படுவேன், உயர்வடைவேன், நிலைத்திருப்பேன். இந்த பகுதி ரொம்ப ஆழமான பகுதி. கன்விக்ஷன் இல்லாத பயணம், மனதிற்குள் உறுதிப்பாடு இல்லாத பயணம் வெற்றியை தராது. அந்த மனிதர்கள் சோதனையில் சிக்கிக்கொண்டே இருப்பார்கள். எனவே நாம் கேட்க வேண்டியதெல்லாம் தெளிவு, சிந்தனை தெளிவு, ஞான தெளிவு, இறை வார்த்தை குறித்து, இறை சித்தம் குறித்து அழுத்தமான கிளாரிட்டி. அதில் எனக்கு குழப்பமே கிடையாது. 2வது உறுதி. என்ன உறுதி? இதுதான், இப்படித்தான், அவ்வளவுதான், ஆமாம் அப்படித்தான் சொல்லப்பட்டது இறை வார்த்தை. ஆகவே எனக்கு கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும், நடப்பது போல் என்னை சுற்றி எதுவும் இல்லை என்றாலும், வெற்றி நிச்சயம், உயர்வு நிச்சயம், மீட்பு நிச்சயம். அந்த மீட்பு ஆண்டவர் கொடுத்த வாக்கு. எனவே இந்த தெளிவும், இந்த உறுதியும், இந்த நம்பிக்கையும் நமக்குள் நிலைத்திருக்க, நாம் சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்று உயர்ந்திருக்க எதிர்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்முறை நம்
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அழைத்தவரே எம் இறைவா, உம்மில் இணைந்து செயலாற்ற கொடையாக எமக்களித்த திருச்சபைக்காக நன்றி கூறுகிறோம். என் திருச்சபை வழிநடத்துகின்ற என் திரு தலைவர்களுக்கு ஆற்றல், வல்லமை, ஞானம் என்னும் அருட்கொடைகளை நிறைவாக பொழிந்து அவர்கள் செய்கின்ற இறையாட்சி பணியில் என்றும் உடனிருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் பொழியும் இறைவா, இஸ்ரேல் மக்களை அடிமை நிலத்திலிருந்து கானான் நாட்டிற்கு அழைத்து செல்வது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு உமது நீதியையும் கட்டளைகளையும் எடுத்துரைத்து பயன்படுவதை முதல் நோக்கமாக கொண்டு அவர்களை சீர்படுத்தினீர். எங்கள் வாழ்விலும் நீர் எதிர்பார்க்கின்ற உமது நியமங்கள் படி தேவையான நாணயத்தை எமக்கு அருள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். என்னாலும் எங்களை நேசித்து அன்பு காட்டும் எம் இறைவா, தூய ஆவியானவரின் வழியாக நீர் எமக்கு அளித்துள்ள மதிப்பீடுகளின்படி வாழ்ந்திடும் இயல்பான இதயத்தை எமக்கு தாரும். உண்மையை நாங்கள் பிறருக்கு வெளிப்படுத்தும் ஆலயமாக வாழ்ந்திடும் திறனை தந்திட வேண்டும் என்றும் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவிடும் கரமாக எம்மை மாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் வாழ்வின் இறைவா, நீர் என்றும் எம் வாழ்வோடு கலந்திருக்கவும் உமது வார்த்தைகள் எங்களுடைய செயல்களில் வெளிப்படவும் எம்மை ஆசீர்வதியும். நாங்கள் துன்பங்களில் துவண்டு விடாமல் உம்மீது உள்ள நம்பிக்கையினால் என்றும் துணிவுடன் வாழ அருள் புரியும். அழகையின் சோதனைகளில் மன உறுதியுடன் உம்மில் வேரூன்றி நிலைத்திருப்பவர்களாக வாழ்ந்திட தேவையான கொடைகளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவாம் நாங்கள் தெய்வீக கொடைகளால் நிரப்பப்படும் பொருட்டு மனத்தெளிவையும் இறைவார்த்தை தெளிவுகளையும் வாழ்க்கை பற்றிய புரிதல்களையும் அதில் உறுதியாய் இருப்பதற்கு தேவையான நம்பிக்கைக்காக ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். வலுவற்றவர்களாகிய எங்களை தீமை தீண்டாதிருக்க எங்களை தூய்மைப்படுத்தி காத்தருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக மனிதனானார்,
பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளம் கொண்டார். சாவை சிலுவையில் வென்று மீட்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மத அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த லூர்து சாமி, குழந்தை தெரசா, அந்தோணிசாமி, கிரகோரியம்மாள், டெல்ஃபின், வில்வெட், மரிய லூயிஸ், எலியாசு, ஜெசி, அலெக்ஸ், சிறிய புஷ்பம், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலை ஆன்மாக்கள், மாசில்லா ஆன்மாக்கள் அனைத்தையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 10ஆம் தேதி திங்கள் நண்பகல் 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 11ஆம் தேதி செவ்வாய் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் நண்பகல் 11:30 மணிக்கு நற்கருணை ஆசி குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து ஒவ்வொரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர். தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 12ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. நண்பகல் 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. 13ஆம் தேதி வியாழன் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 14ஆம் தேதி வெள்ளி காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 6:30க்கு பிகே புதரில் திருப்பலி. தொடர்ந்து சிலுவை பாதை. மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் சிலுவை பாதை. தொடர்ந்து திருப்பலி. 15ஆம் தேதி சனி காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 16ஆம் தேதி ஞாயிறு தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு அன்று பங்கு அளவிலான நடைபயணம் பிகே புதூர் நோக்கி மாலை 3:30 மணிக்கு ஆரம்பமாகும். இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் அன்பியம். புனித அந்தோனியார் அன்பியத்துக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித மரியன்னை அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இன்று தனது 5வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஜோபினாவிற்கு நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி நன்றி சொல்லிக்கொள்வோம். திருப்பலி நிறைவு பெற்றவுடன் பதுவை அரங்கத்தில் கூட்டம் நடைபெறும். இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். எனவே வரிதாரர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தவக்கால திருப்பயணமாக நாம் கேரளாவுக்கு செல்வதாக இடத்துவா பரஞ்சானம் செல்வதற்கு ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருந்தோம். 2 பேருந்துகள் தயார் நிலையில் உள்ளது. அதற்காக டிக்கெட் எல்லாம் முடிந்துவிட்டது. மேலும் ஒரு 20 டிக்கெட் இருப்பதனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனால் நீங்கள் கொடுத்துள்ள பெயரின்படி ஒரு நபருக்கு 500 ரூபாய் வீதம் இன்றே பணத்தை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் மேற்கொண்டு பேருந்து அமர்த்த இயலாது, பெர்மிட் போட முடியாது. அதனால் நீங்கள் கொடுத்த பெயருக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து இன்றே பதிவு செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தவக்கால திரியாத்திரை பயணமாக அடுத்த வாரம் நாம் செல்லவிருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கிடையாது. நாம் அனைவரும் மதியம் 3:30 மணிக்கு ஆலயத்துக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் திருப்பலி நிறைவுற்றதும் அனைவருக்கும் அசன் உணவு வழங்கப்படுகிறது. இதற்காக செலவினங்கள் முழுவதும் திருப்பயணிகளாக வருகின்ற பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கைகள், பணம், பொருள்களை கொண்டு நடத்தப்படுகிறது. தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் மட்டும் புனித அந்தோனியார் ஜெபக்குழு மற்றும் நம்ம ஊரை சேர்ந்த பல குடும்பங்கள் சேர்ந்து இந்த அசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதன்படி வருகின்ற செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று அசன உணவு கொடுக்க இருப்பதால் உங்களால் காணிக்கையாகவோ பணமாக கொடுக்க விரும்பினால் பங்கு தந்தையிடமோ அருள்ராஜ் அவரிடமோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புனித அந்தோனியார் ஜெபக்குழுவினருக்கு ஒரு அறிவிப்பு. இன்று மாலை 7 மணிக்கு புனித அந்தோனியார் ஜெபக்குழுவின் மாதாந்திர கூட்டம் நமது பதுவாரங்கில் வைத்து நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, தவக்காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து நம்முடைய செயல்பாடுகள் அதற்கேற்ப வடிவம் பெற வேண்டும், உறுதித்தன்மை அடைய வேண்டும். காலை 11 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகிற நற்கருணை ஆசீர் ஏறக்குறைய கடந்த 2-3 நாட்களுமே நிறைய பேர் ஏறக்குறைய இயன்ற எல்லோருமே முழுமையாக கலந்து கொள்ளுகிறீர்கள். மகிழ்ச்சியான காரியம். எப்படியும் நேற்றெல்லாம் ஒரு 80 பேருக்கு மேல் இருக்கும். ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஏனென்றால் நமக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் தருகிறார். அதிலே போய் இருக உட்கார்ந்தால்தான்
இறை வார்த்தை நேற்றெல்லாம் 5 திருப்பாடல்கள் வாசித்திருக்கிறோம். அதற்கு முந்தின நாளும் 5 திருப்பாடல்களை நாம் வாசித்திருக்கிறோம். எனவே அந்த 1 மணி நேரத்தில் 5 திருப்பாடல்கள் வாசிக்கப்படுகிறது. ஒரு திருப்பாடலுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு 5 வசனமாவது நமக்குள்ளே தங்கும், அது நம்மை எழுப்பிவிடும். அதுபோல் எல்லா திருப்பலிகளுக்கு முன்னாலும் சிலுவை பாதை 40 நாளுமே எல்லா திருப்பலிக்கு முன்பும் சிலுவை பாதை நாம் செய்கிறோம், சிறுசோ பெருசோ. ஆனால் ஆண்டவருடைய அந்த பாடுகளை உள்ளத்திற்குள் கொண்டு வருகிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கேட்கப்படுகிற வசனங்கள், ஜெபிக்கப்படுகிற இந்த ஜெபங்கள், அது நம்மை பாறையின் மீது வீட்டை கட்டிய ஒரு அறிவாளி போல மாற்றும், நிச்சயமாக மாற்றும், மாற்றாமல் போகாது. எனவே தயவு செய்து இந்த நாட்களில் இருக்கிற எல்லா ஜெப முயற்சிகளிலும் தவ முயற்சிகளிலும் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள நான் உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஆன்மீகமாய் பயணப்படுகிற பொழுது ஏதாவது அது குறித்து இந்த ஆன்மீக பயணத்திலே இறைவார்த்தை வாசித்து ஜெபித்து உங்கள் குடும்பத்திலே குடும்ப ஜெபம் செய்து, அல்லது நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே நற்கருணைநாதரை சந்திக்கிற பொழுதோ ஜெபிக்கிற பொழுதோ இந்த விவிலியம் வாசிக்கிற பொழுதோ உங்களுக்கு ஏதேனும் அந்த சிந்தனை தெளிவுகள் தேவைப்பட்டால் இந்த 11 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகிற நற்கருணை ஆசிரியர்களை கலந்துவிட்டு நீங்கள் என்னோடு கலந்து பேசலாம். ஏனெனில் ஜெபத்தோடு நீங்கள் உட்கார்ந்து அந்த ஆன்மீக பயணத்தில் போகிற பொழுது தான் அது குறித்து தெளிவுகள் கொடுக்கப்பட்டாலும் உள்ளே போய் தங்கும். ஒரு சிலர் நம்ம யூடியூப் பார்த்துட்டு ஃபோனில் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஐயா நீங்கள் சுரண்டைக்கு வாங்க, ஒரு நாளைக்கு வந்தால் பேசுவோம். ஃபோனில் பேசுகிற விஷயம் அல்ல இது. ஏதோ டவுட்டு கேட்குற அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது உறுதிப்பாட்டை நோக்கி நகர்கிற காரியம். எனவே தயவு செய்து பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு குழந்தைகளை, 40 நாட்கள் ஓடிடும். இந்த முதல் வாரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னா இப்போ அடுத்த வாரம் நமக்கு நடைபயணம். பிறகு அதற்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி தென்காசியிலே வட்டார அளவில் நமக்கு இந்த திருப்பயணமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வாரம் இந்த திருஞானம், பரிஞானம், இடத்துவா என்று ஓடிவிடும். அதற்கு அடுத்த வாரம் புளியம்பட்டியிலே மறை மாவட்ட அளவிலே திருப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வாரம் குருத்து ஞாயிறு. அவ்வளவுதான். தவக்காலத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் இவ்வளவுதான். பிறகு வெள்ளிக்கிழமைகள் சிலுவை பாதைகளை கலந்து கொள்ளுகிறோம், ஏனைய நாட்கள். எனவே விறுவிறுவென்று நாட்களும் காலங்களும் ஓடிவிடும். ஆனால் நமக்கு உள்ளே அந்த இறை தன்மை உறுதிப்பட்டு வலிமை பெற்று நம்பிக்கையிலே நிலைத்து இருக்கின்ற, தெளிவோடு இருக்கின்ற, யாரும் எந்த சாத்தானும் என்னை குழப்ப முடியாது. பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் சாத்தான் குழம்பியதால் கெட்டு போனவர்கள், உங்களுக்கு தெரியும். எனவே தயவு செய்து இந்த தவ காலத்தை முழுமையாய் பயன்படுத்த வேண்டும். இன்னும் நம்முடைய பக்திகளை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய விவிலிய வாசிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். கொஞ்சம், ரொம்ப நல்ல கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் என்று நாம் அதிகப்படுத்த நாம் எரிகின்ற ஒரு நெருப்பு போல், தூய ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற நெருப்பு போல் இருப்போம். எந்த இருட்டும் எந்த சாத்தானும் எந்த தீமையும் நம்ம பக்கத்தில் நெருங்கி கூட பார்க்க முடியாது. அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை தயவு செய்து இந்த தவ காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் உறுதிப்பட அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, நாங்கள் உட்கொண்ட அருள் அடையாள திருவிருந்திற்காய் உம்மை புகழ்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குறைகள், குழப்பங்கள், சோர்வுகள் அனைத்தும் இதால் விலக்கப்பட்டு விண்ணக உதவியால் நிறைவான ஆட்சியை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.